Hi friends, welcome to RK Family Vlogs. ரொம்ப சீக்கிரமாவே இன்னைக்கு கிளம்பிட்டோம். எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு சேல்ஸ் பத்தின ஒரு ஃபுல் டே ஒர்க் ஷாப் இருக்கு. சோ அதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த vlogல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்ப நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். கமல் இன்னைக்கு ஃபுல் டே ட்ரைனிங் என்ன சொல்லி தருவாங்க, நம்ம என்ன கத்துக்க போறோம்? இன்னைக்கு வந்து சேல்ஸ் ட்ரைனிங். ஸோ எப்படி வந்து சேல் பண்றது பேசிக்கலி அதுதான். அவங்களுக்கு வந்து நம்மளுடைய ஐடியல் கஸ்டமரை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்களுடைய தேவையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்படி எக்ஸாக்டா சேல் பண்றது, நம்மளுடைய டீமை எப்படி ட்ரெயின் பண்றது, அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அப்ஜெக்ட் ஹேண்ட்லிங் ஒன்று விஷயம் சொல்லுவாங்க. நம்ம சேல் பண்ணும்போது வந்து இது ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கு, இது வந்து நமக்கு அதாவது ராஜேஷ் கிச்சனில் பெருசாக வராது, பட் எனக்கு வரும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வரும். இது ப்ரைஸ் இது ஹையராக இருக்கு, அல்லது வந்து அவங்க பெட்டர் ப்ரைஸ் தர்றாங்க, நீங்கள் இந்த சார்ஜ் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான அப்ஜெக்ஷன்ஸ் வரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நம்மளோட வேல்யூ வந்து நம்ம எப்படி நான் இந்த இது பண்ணுறோம் அதனால இந்த வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத எப்படி வந்து பண்ணுறது, கஸ்டமர் கூட ரிலேஷன்ஷிப்பு, அதை பற்றின ட்ரைனிங். லாஸ்ட் 1 இயராக வந்து நான் இந்த மாதிரி பல ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டேன். நீ வந்து அதுக்கெல்லாம் வர்றதில்லை, பட் இதுக்கு மேலே நீலாம் வந்து அந்த ட்ரைனிங்க்கு வரணும். ஆமா, நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் தினம் ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே இருக்கணும். எஸ், வேற வழி இல்ல. ஆமா, எல்லாத்தையுமே நம்ம பிறக்கும் போதே கத்துட்டு வர முடியாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் பண்ண முடியாது. எதெல்லாம் நமக்கு வரலையோ பண்ணோம்னா அதுக்கு ரிலேட்டடா நமக்கு என்னெல்லாம் கத்துக்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து கத்துக்கணும். ஆக்சுவலா இந்த ட்ரைனிங் பத்தி எங்களுக்கு ஐடியா இல்ல, தெரியாது இப்படி ஒரு நடக்குதுங்கிறது எங்களுக்கு ஐடியா இல்ல. முந்தானத்து வந்து ஒரு டெல்டா செந்தில் சார் வந்து கடைக்கு வந்திருந்தாரு. அவரு வந்து பேசிட்டு இருந்தார். அவர் நிறைய பேசுறாரு. ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 4 hours உட்காந்து நம்மகிட்ட பேசிட்டு இருந்தாரு. அவர்கிட்ட 4 hours உட்காந்து பேசுறதுங்கிறதே அது வந்து ஒரு 4-5 ட்ரைனிங் அட்டன் பண்ண மாதிரி தான் அவரு சொன்னாரு. ஆமா, ஸோ அவரு வந்து அவருடைய டெல்டா அப்படிங்கிற ஒரு அந்த பூஜா ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பிராண்டை எப்படி ஸ்டார்ட் பண்ணாரு, அவரு எத்தனை வருஷமா, அவர் எங்க இருந்து வந்தாரு, அவர் வந்து டோர் டு டோர் போய் சோப் பவுடர் சேல் பண்ணியிருக்காரு, சாம்பிராணி வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, அவரே உருவாக்கியிருக்காரு, பேக்கரிஸ் வச்சிருந்திருக்காரு, எப்படி ஒவ்வொரு பிஸ்னஸ்லையும் வந்து அவர் ஆரம்பிச்சாரு, என்னென்ன ஃபெயிலியர் ஆச்சு அந்த கதைகள் அதை சொன்னாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் நமக்கு ஒரு 2 மணி நேரம் வந்து அட்வைஸ் சொன்னாரு, அப்படி நீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு அட்வைஸ் சொன்னாரு. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டைமா இருந்தது. அவரு சொன்னாரு, பேசிட்டு இருக்கும்போது வந்து அவரு சொன்னாரு, இந்த சனிக்கிழமை கூட இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் இருக்கு, நீங்க கண்டிப்பா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மறுபேச்சே வந்து பேசல. ஓகே சார், டீட்டெயில் சொல்லுங்க, நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். டீட்டெயில் சொன்னாரு, இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த ட்ரைனிங் பத்தி, இந்த ட்ரைனர் யாரு, இவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. சார் சொன்னாரு, இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. ஆமா, ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம போய் பார்த்துக்கலாம். நானும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, டீ சாப்பிட்டு போகலாமா? போகலாம். வீட்டிலேருந்து கிளம்பி 1 hour இருக்குமா? இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். ஆமாம், ரைட், ஓகே. ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கேயே கூட சாப்பிட்றலாம். போய் பார்ப்போம். ஏதாவது பன் பட்டர் ஜாம் அப்படி எப்படியா இருந்துச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சிடலாம். இல்லைன்னா இன்னொரு வாட்டி ஸ்டாப் பண்ணணும். 9:30 ட்ரைனிங்கு. ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போயிடலாம். என்னது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சு போதும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் போதும். ஸ்நாக்ஸ் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட். என்ன உருண்டை? ஸ்நாக்ஸா அப்படியே பிரேக்ஃபாஸ்டா எடுத்துக்க வேண்டியதான். பர்பி இருக்கு, கடலை உருண்டை இருக்கு, எள்ளு உருண்டை இருக்கு. கடலை உருண்டை
இருக்கு. சூப்பரா இருக்கு. எத்தனை உருண்டை இருக்கு? 2 சாப்பிட்டோமா, 4, 6, 8, 9 உருண்டை. நைஸ். சூப்பர். தேங்காய் பருப்பி ட்ரை பண்ணலாமா? தேங்காய் பருப்பு எனக்கு பெருசாக பிடிக்காது. உனக்கு பிடிக்காதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது எனக்கு பிடிக்காது, பெருசாக பிடிக்காது. இது நல்லா இருக்கு. சூப்பர். ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சிட்டு அங்கேயே ஒரு பன்னை சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதவே கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். ஷார்ப்பாக 9:30க்கு நாங்கள் வந்து அந்த ஹோட்டலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, இன்றைக்கி என்ன வந்து சொல்லித்தர போகிறாங்க, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்வமாக தான் இருந்தது. என்ன கமல் வேலட் பார்க்கிங் சொன்னேன், அப்புறம் திருப்பி இங்கே பின்னாடின்ட்டாங்க. அங்கே அது தனி ஹாலு, அங்கே தனியாக. ஓ அப்படியா? போனதும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு ஹால்குள்ளே போயிட்டோம். உள்ளே போனதும் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. அந்த ஹாலே வந்து நல்லா நிறைஞ்சிருந்தாங்க. அத்தனை பேர் வந்து சேல்ஸ் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக கற்றுக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. 10 o'clock ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த 1/2 hour வந்து செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. பட் நிறைய பேர் இருந்தனால எல்லாரையும் கூப்பிட முடியல. ஃபஸ்ட்டு வில்லிங்காக இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை வந்து இன்ட்ரோ கொடுக்க சொன்னாங்க. அதில் நானும் ஒரு ஆள் போய் இன்ட்ரோ கொடுத்தேன். என் பேர் கமலக்கண்ணன். நானும் என் ஒய்ஃப் ராஜாத்தையும் சேர்ந்து ராஜேஷ் கிச்சன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் கம்பெனி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது இட்ஸ் D2C பிராண்ட். இவ்வளோ நாள் வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் மட்டும் சேல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து ஆக்சுவலாக இந்த ட்ரைனிங் செஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. சார் ரொம்ப அருமையாக எப்படி சேல்ஸ் பண்ணுறது, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு ரொம்ப கிளியராக சொன்னார். இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நிறைய இங்கே கற்றுக்கிட்டோம். ஆக்சுவலாக நிறைய வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் ஆனால் அவர் அவ்வளோ அழகாக ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாரா, அதை கவனிக்கணும்னு மட்டும்தான் தோணுச்சு. வீடியோ எடுக்கணும்னு தோணவே இல்லை. பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, பண்ணணும்னு ஆசை இருக்கவங்களா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து கற்றுக்கோங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து புதுசாக ஒவ்வொரு நாளுமே கற்றுக்கணும். ஃபுல் டே ட்ரைனிங் ப்ரோக்ராம் அப்படின்றனால லஞ்ச் அங்கேயே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லஞ்ச் அங்கே தான் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டோம். கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்ம ஆஃபீஸ்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ட்ரைனிங் முடியறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேலே தான் கிளம்பணும். பண்ணலாமா? டீ வேணுமா? முடிச்சுட்டு கிளம்பும் போது இடையில ஒரு டீ, இடையில அப்புறம் டின்னர் அப்படின்னு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.